அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான உருளைக்கிழங்கையே மாத்திரம் வச்சு ஒரு வெள்ளைக்கறி அல்லது பால் கறி என்றும் சொல்லிக்கொள்ளலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செய்து பார்க்க மாத்திரம் நீங்கள் நம்ப மாட்டீங்கள், அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். அதே நேரம் உருளைக்கிழங்கையே மாத்திரம் வச்சு சிம்பிளாகவே செய்து முடிச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு போகிறக்கு முன்னால் நீங்கள் எந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களென்றால் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே நேரம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்கோ இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த பால் கறியை செய்தெடுக்கிறன்றதை பார்ப்போம். இந்த உருளைக்கிழங்கு கறியை செய்தெடுக்கிறதுக்கு நான் இன்றைக்கு 1 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து இப்படி தோல் நீக்கிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நான் காய்ச்சி எடுக்கிற சட்டிக்குள்ளேயே போட்டு எடுத்துக்கொள்கிறேன். இந்த உருளைக்கிழங்கையும் போட்ட அப்புறம் ஒரு கை நிறைய வெட்டிய வெங்காயம் போட்டுக்கொள்கிறேன். வெங்காயத்தையும் போட்ட பிறகு இதுக்கு 2 கீறிய பச்சை மிளகாய் போட்டுக்கொள்கிறேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலைகள், இந்த கறிக்கு தேவைக்கேற்ற உப்பு நான் இன்றைக்கு 1 தேக்கரண்டி போட்டுக்கொள்கிறேன். இதோட அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் போட்ட அப்புறம் இந்த கிழங்கை அவிச்சு எடுக்கிறதுக்கு 2 கப் தண்ணி எடுத்து விட்டுக்கொள்கிறேன். எவ்வளவு தண்ணி வேணுமென்றது அந்த கிழங்கையும் பொறுத்து இருக்குது. சில கிழங்குகள் நேரத்துக்கே அவிஞ்சு வந்துடும். அதனால் 1.5 கப்லேருந்து 2 கப் தண்ணி பார்த்து விட்டுக்கொள்ளுங்க. நான் காட்டியது போல் வடிவை அப்படி மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி அடுப்பில் வச்சுக்கொள்ளுவோம். இதை மீடியம் ஹீட்டில் வச்சு அவிச்சு எடுத்துக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட 20லேருந்து 25 நிமிஷம் தேவைப்படும் உங்களுக்கு. இடைக்கிடையில் துறந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிட்டத்தட்ட 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு பிறகு துறந்து கிழங்கு எடுத்து மசிச்சு பார்த்தீங்களென்றால் கிட்டத்தட்ட 3/4 பருவத்துக்கு அவிஞ்சிருக்கணும். இந்த பருவத்துக்கு வந்த பிறகு நாங்கள் இதுக்கு 1 கப் தடித்த தேங்காய் பால் எடுத்து விட்டுக்கொள்கிறோம். இந்த தேங்காய் பாலையும் விட்ட பிறகு இதை வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னும் 10லேருந்து 15 நிமிஷம் அவிய விடுவோம். இப்போ துறந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் கிழங்கோடு சேர்ந்து நல்லா வந்திருக்குது. இந்த பருவத்தில் என்ன செய்ய போகிறோம்டா, மூடிட்டு இந்த கறிக்கு வாசத்தை கொடுக்குறதுக்கு சரக்கு வகைகள் வறுத்து இடித்து எடுத்துக்கொள்வோம். இதை செய்து எடுத்துக்கொள்றதுக்கு சட்டியோண்டா அடுப்பில் வச்சு சூடாக்கின பிறகு 1 தேக்கரண்டி சின்ன சீரகம், 1 தேக்கரண்டி மிளகு, இது ரெண்டையும் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 2 நிமிஷம் சூடுற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கொள்ளுங்க. இது ரெண்டையும் வறுத்தெடுத்த பிறகு சின்ன உரல் ஒன்றில் போட்டுட்டு இதோடு சேர்த்து 6 பெரிய உள்ளிப்பற்கள் எடுத்து இதோடு சேர்த்து இடித்து எடுத்துக்கொள்கிறேன். இடித்த அப்புறம் இந்த சரக்கு மிக்ஸை இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்க. இந்த சரக்கு வகைகளையும் இதுக்குள்ளே போட்ட பிறகு வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு கூட குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அவிய விட்டீங்களென்றாலே காணும். வேந்தன லாஸ்ட்டாக 5 நிமிஷம் இது நல்லா வத்தி வந்த பிறகு இந்த பருவத்துக்கு உங்களுக்கு வந்திருக்கும். இதுதான் சரியான பதம். இனி அடுப்பை நிப்பாட்டி போட்டு இதுக்கு தாளித்து ஊற்றிக்கொள்வோம். இந்த கிழங்கு கறியை பார்த்தீங்களென்றால் அடுப்பிலேருந்து இறக்கின பிறகு உடனே திக்காயிரும். அதனால் இந்த பருவத்திலே இறக்கி எடுத்துக்கொள்ளுங்க. இதை இறக்கி எடுத்த பிறகு கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவு லைம் ஜூஸ் புளிஞ்சு விட்டுக்கொள்கிறேன். லைம் ஜூஸையும் விட்ட பிறகு வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தாளித்து ஊற்றிக்கொள்ளுவோம். அதற்கு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுட்டு சட்டி சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன். எண்ணெய் ஒரு அளவுக்கு கொதித்து வந்ததும் அதுக்குள்ளே 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கொள்கிறேன். கடுகு போட்டு இதுக்குள்ளே வெடிச்சு கொண்டு இருக்கும்போதே இதுக்குள்ளே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து போட்டுக்கொள்கிறேன். இது ரெண்டையும் மெல்லிசா வதக்கின பிறகு இதுக்குள்ளே 2 செத்த மிளகாய் எடுத்து உடைச்சி போட்டுக்கொள்கிறேன். இதோடு சேர்த்து ஒரு கை நிறைய கருவேப்பிலைகளையும் போட்ட பிறகு மெல்லிசா தாளித்து எடுத்து போட்டு இதுக்குள்ளே ஒரு கை நிறைய சீவலா வட்டின வெங்காயம் எடுத்து போட்டுக்கொள்கிறேன். பேந்தெண்ணெய் இது எல்லாத்தையும் போட்ட பிறகு ஒரு 3-4 நிமிஷம் இந்த பதத்துக்கு தாளித்து எடுத்தீங்களா காணும். பேந்தெண்ணெய் இந்த தாளித்ததை நாங்கள் இந்த உருளைக்கிழங்கு கறிக்குள்ளே ஊற்றிக்கொள்ளுவோம். கண்டிப்பாக மறந்துடாமல் இந்த உருளைக்கிழங்கு பால் கறியை செய்து பாருங்க. நீங்களும் நார்மலாகவே கூடின வீடுகளில் இந்த பொருட்கள் எல்லாம் இருக்கும். இந்த கொஞ்சம் பொருட்களை வச்சு இப்படி சூப்பரான டேஸ்டான பால் கறி செய்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த கறியை பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நீங்கள் சோறு, இடியப்பம், அப்பம், புட்டு, ரொட்டி வகைகளோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும்.
கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதே நேரம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறந்துடாமல் மற்றவைக்கும் பகிர்ந்து விடுங்க. எவ்வளவு நேரம் இந்த ரெசிப்பியை பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த இன்னொரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன்.